ஹாய். நாம் எப்படி செஞ்சாலும் கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி வரலையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, சூப்பராக வரும். அதுக்கு 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இது கூட 10 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, 2 தக்காளி, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் எண்ணெய் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போது ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, தேவையான காய்கறி போட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சாம்பார் பொடி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுடுங்க. அது கூட வேக வச்ச பருப்பு, புளி சேர்த்து தாளித்து மல்லி இலை தூவி இறக்குனா கம கமனு கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.